கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழையால் காவிரியில் நீர்வரத்து அதிகரித்து டெல்டா விவசாயிகளின் பாசன தேவைகள் பூர்த்தியாகும் சூழல் உருவாகியுள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், முதல்வர் விஜயின் மக்கள் நல எண்ணத்திற்கு இயற்கையே துணை நிற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் குறுவை மற்றும் சம்பா சாகுபடி செழித்து விவசாயிகளின் வாழ்வாதாரம் சிறக்கும் என்றும் அமைச்சர் கீர்த்தனா தனது பதிவில் தெரிவித்துள்ளார். உதயநிதியா கனிமொழியா என வாக்கெடுப்பு நடத்த திமுகவினர் காத்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் விமர்சித்துள்ளார். மதுரை மேல அனுப்பானடியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற அவர், செந்தில் பாலாஜிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டதால் திமுகவில் அதிருப்தி நிலவுவதாக தெரிவித்தார். நான் கேட்ட கேள்வி திமுக எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. எப்ப வாக்கெடுப்பு வரும்? திமுக ஒன்றிய நகரம் பகுதி எல்லாரையும் கூப்பிட்டு கிளை நிர்வாகிகள் வரைக்கும் கூப்பிட்டு உதயநிதியா சகோதரி கனிமொழியா வாக்கெடுப்பு எப்போ வரும்னு திமுக நிர்வாகிகள் காத்துட்டு இருக்காங்க. அவர்கள் செந்தில் பாலாஜிக்கு கொடுத்த முக்கியத்துவம் கட்சி முழுவதும் எனக்கு அதிருப்தி. எந்த இடத்துலயும் வேட்பாளர் ஒழுங்கா போடல. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால கட்சி நமக்கு கண்ட்ரோல் வரணும்னு மாப்பிளையும் பையனும் சேர்ந்து அடிச்ச கூத்து தான் கட்சி இந்த நிலைமைக்கு வந்து நிற்குது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மேகமலை அருவியில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அருவியில் சேதமடைந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்வதற்கான தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. குற்றாலம் மெயின் அருவி மற்றும் ஐந்தருவியில் குளிக்க மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனால் விடுமுறையொட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் விசிக தலைவர் திருமாவளவனின் பிறந்தநாள் வாழ்த்து பதாகை வைப்பதில் கட்சியின் இரு பிரிவினரிடையே தகராறு ஏற்பட்டது. கள்ளிப்பட்டி விசிகவினர் பதாகை வைக்க முயன்ற இடத்தில் மற்றொரு பகுதியைச் சேர்ந்த விசிகவினர் பதாகை அமைத்ததால் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. தொடர்ந்து பேனர் கிழிக்கப்பட்டதால் அனுமதி பெறாத பேனர்களை அகற்ற பெரியகுளம் காவல் துணை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். நாமக்கல் கொல்லிமலையில் வல்வில் ஓரி விழாவில் கலந்து கொள்ள வந்த இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பியபடி சென்றதால் அவர்களை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்ற சில இளைஞர்கள் அதிக ஒலி எழுப்பும் சைலன்சர்களுடன் கூடிய வாகனங்களில் சென்றுள்ளனர். காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டு விதிகளை மீறி மாற்றியமைக்கப்பட்ட வாகனங்களை மலைப்பாதையில் செல்ல அனுமதிக்காமல் திருப்பி அனுப்பினர். குஜராத்தில் வெளுத்து வாங்கும் கனமழையால் பல மாவட்டங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சபர்காந்தா மாவட்டம் இடார் பகுதியில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த வெள்ள நீரில் கார்கள் பொம்மைகளைப் போல அடுத்தடுத்து அடித்துச் செல்லப்பட்டன. இதன் பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலில் வார விடுமுறை மற்றும் ஆடி 18ஐ முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தனர். ரோப்கார் சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டதால் பக்தர்கள் மின் இழுவை ரயில் சேவை மற்றும் நடைபாதைகளில் பல மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த குடமுழுக்கு நினைவரங்கம் வழியாக தற்காலிகமாக ஒரு வழி பாதை அமைக்கப்பட்டது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வார விடுமுறையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். கடலிலும் நாழிக்கிணறு புனித தீர்த்தத்திலும் நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரம் வரை காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கோவை மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணை தொடர் மழை காரணமாக நிரம்பியது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 8000 கன அடி உபரி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ மீன்பிடிக்கவோ அல்லது பரிசல் மூலம் ஆற்றை கடக்கவோ வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க கேட்டுக்கொள்கிறோம்.
ஈரோட்டில் உள்ள பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து 536 கன அடியிலிருந்து 3198 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 55.21 அடியாகவும் நீர் இருப்பு 5.8 TMC-ஆகவும் உயர்ந்துள்ளது. பாசனம் மற்றும் குடிநீருக்காக 755 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக மலை அடிவாரத்தில் கடந்த 2 மாதங்களாக வறண்டு கிடந்த மஞ்சனூத்து ஓடையில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் மலை கிராம மக்களின் குடிநீர் தட்டுப்பாடு நீங்குவதோடு அங்குள்ள வனவிலங்குகளின் குடிநீர் தேவையும் முழுமையாக பூர்த்தியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விருத்தாச்சலம் அருகே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 20,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மேலும் நெல்மணிகள் முளைக்க தொடங்கியுள்ளதால் வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் ஈரப்பத அளவை தளர்த்தி நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழையால் பாகமண்டலா திரிவேணி சங்கமத்தில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் தலைக்காவிரி பகுதியில் 328 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பாகமண்டலா திரிவேணி சங்கமம் முழுமையாக வெள்ளத்தில் மூழ்கியிருப்பதுடன் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் கரையோர பகுதி மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை மசோதாவை நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் மீண்டும் தாக்கல் செய்ய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதமே இம்மசோதா தாக்கல் செய்யப்பட்டு போதிய ஆதரவின்றி தோற்கடிக்கப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தாக்கலாகும் மசோதாவை நிறைவேற்ற இரு அவைகளிலும் 3/2 பங்கு ஆதரவு தேவைப்படும். இந்த நிலையில் அதை பெற அரசின் வியூகம் என்னவாக இருக்கும் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தற்போதைக்கு இரு அவைகளிலும் ஆளும் கூட்டணிக்கு 3/2 பங்கு ஆதரவு இல்லாத நிலையில் சில எதிர்க்கட்சிகள் ஆதரித்து வாக்களித்தாலோ அல்லது வெளிநடப்பு செய்தாலோ மட்டுமே மசோதா நிறைவேறும் நிலை உள்ளது. संविधान संशोधन पर विधेयक पर டெல்லி போராட்டத்தில் ஜூலை 20ஆம் தேதி நடந்த அத்துமீறல்களுக்காக பிரதமர் மோடி மாணாக்கரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கரப்பான் ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்கே தெரிவித்துள்ளார். தன்னை இழிவுபடுத்திய மாணவர்களை மன்னித்து விடுவதாக பிரதமர் மோடி வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதற்கு பதில் வீடியோ வெளியிட்டுள்ள அபிஜித் திப்கே, டெல்லி போராட்டத்தில் 12 வயதான மாணவரை காவல்துறையினர் தலையில் தாக்கியதாகவும் பெண்களின் ஆடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் அவர்கள் அந்தரங்க பகுதிகளில் தாக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே காவல்துறை அத்துமீறல்களுக்காக மாணவர்களிடம் மன்னிப்பு கோரி பிரதமர் மோடி வீடியோ வெளியிடுவார் என தான் நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். நீதிபதிகள் நியமனத்தில் கொலிஜியம் அமைப்பின் வெளிப்படைத்தன்மை குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி உஜ்ஜல் பியான் கேள்வி எழுப்பியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கொலிஜியத்தின் சமீபத்திய தீர்மானங்களில் நீதிபதிகள் நியமனத்திற்கான எந்த ஒரு காரணமும் தெரிவிக்கப்படவில்லை என்பது வெளிப்படைத்தன்மைக்கு எதிரான பின்னடைவு என்று தெரிவித்துள்ளார். மேலும் நீதிபதிகளை தேர்வு செய்வதற்கான தகுதிகளையும் நிராகரிப்பு காரணங்களையும் பொதுவெளியில் வெளியிடுவது அவசியம் என்றும் நீதிபதி உஜ்ஜல் பியான் வலியுறுத்தியுள்ளார். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளத்தின் அதிரப்பள்ளி அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தொலைவிலிருந்து பார்த்து ரசித்து செல்கின்றனர். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டம் சிட்டாரிக்கால் அருகே உள்ள வயக்கணம் பகுதியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கர்நாடகா வனப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாகவே இந்த திடீர் பெருவெள்ளம் பாய்ந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. நல்வாய்ப்பாக இதுவரை உயிர் சேதங்கள் எதுவும் பதிவாகவில்லை. தொடர் கனமழை காரணமாக ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது. கேரளத்தின் இடுக்கி மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக மூணாறு, தேக்கடி, வாகாமன் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் முழு தடை விதித்து ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். மேலும் கனமழையால் மண் சரிவு ஏற்பட்டும் மரங்கள் விழுந்தும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதோடு 2 உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் வருகை தர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பம்பை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சபரிமலை நிறை புத்தரிசி பூஜையின் போது பக்தர்கள் சபரிமலை பயணத்தை தவிர்க்குமாறு திருவிதாங்கூர் தேவஸ்வம் போர்டு கேட்டுக் கொண்டுள்ளது. தொடர் மழை மற்றும் நிலச்சரிவு அபாயம் காரணமாக இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
இதனிடையே இடுக்கி, பத்தனம்திட்டா, கோட்டயம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கேரளத்தில் பெய்து வரும் கனமழை தொடர்பான நிகழ்வுகளால் இதுவரை 3 சிறார் உட்பட 8 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளத்தில் கனமழை கொட்டி வரும் நிலையில் வெவ்வேறு இடங்களில் ஓடையிலும் நீர் நிறைந்த குழியிலும் விழுந்து 3 சிறார்கள் உயிரிழந்துள்ளனர். அதேபோல் நிலச்சரிவு மற்றும் மண்சரிவு சம்பவங்களில் சிக்கி 4வரும், மின்சாரம் தாக்கி 1வரும் பலியாகியுள்ளனர். இதனிடையே இன்று கேரளத்தின் 12 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு 65 நிவாரண முகாம்களில் சுமார் 1500 பேரை தங்க வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காவிரி விவகாரத்தில் அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது ஏன் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதல்வர் விஜய்க்கு நற்பெயர் வந்துவிடக்கூடாது என நினைத்து திமுக செயல்படுவதாகவும் DK சிவகுமாருடன் சேர்ந்து திமுக முட்டுக்கட்டை போடுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். DK சிவகுமார் எல்லாவற்றையும் விட திமுக குடும்பம் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று பல வகையில் விரும்பினார். காங்கிரஸ் தலைமை சொல்வதை கேட்பதை விட DK சிவகுமார் திமுக குடும்பம் ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை தான் அதிகமாக கேட்பார் என்று பல தரப்பினர் சொல்லி வந்தார்கள். அதே மாதிரி தான் கடந்த ஒரு வாரம் நடந்ததும் இருக்கு. ஏன்னா அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை தான் திமுக சொல்லுகிறது. திமுக சொல்வதை தான் அவரும் சொல்கிறார். இவர்கள் இருவரும் இதே மாதிரி தான் கருணாநிதி காலத்திலே அம்மையார் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல வகையில் முட்டுக்கட்டை போட்டு தண்ணீர் திறக்காதீர்கள், திறந்தால் அந்த அம்மாவிற்கு பெயர் கிடைத்துவிடும் என்று பல அழுத்தங்களை கருணாநிதி அந்த காலத்திலே கொடுத்தார். அதே தான் திமுக இப்பவும் செய்கிறது. அனைத்து கட்சி கூட்டம் தேவையில்லை என பேசியுள்ள அமைச்சர் நிர்மல்குமாரை கட்சி தாவல் வல்லுநர் என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி விமர்சித்திருக்கிறார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், தமிழகத்தின் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவது போல நிர்மல்குமார் கொச்சைப்படுத்தி பேசியிருப்பதாக சாடியுள்ளார். ஊடகங்களை சந்தித்தால் இமேஜ் சரிந்துவிடும் என்று முதல்வர் அஞ்சுவதை தங்களால் புரிந்து கொள்ள முடிவதாக கூறிய அவர், இருப்பினும் காவிரி போன்ற முக்கிய பிரச்சனையில் தனது நிலைப்பாட்டை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதல்வருக்கு இருப்பதாக தெரிவித்தார். முதல்வர் எல்லாவற்றிலும் வாய்மூடியே இருப்பது தமிழ்நாட்டில் பலவீனமான ஆட்சி இருப்பதற்கான தோற்றத்தை ஏற்படுத்திவிடும் என ரகுபதி தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் பாஜக இரட்டை வடம் போடுவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் விமர்சித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டின் நியாயமான தண்ணீர் உரிமையை பெற பிரதமர் மோடியிடமோ மத்திய அரசிடமோ தமிழக பாஜக ஒரு வார்த்தையாவது பேசியதா என நயினார் நாகேந்திரனுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். உரிமைகளை பறித்துவிட்டு காங்கிரஸ் மீது பழியை போடும் பாஜகவின் போலி அரசியலை தமிழ்நாட்டு விவசாயிகள் புரிந்து வைத்திருப்பதாகவும் மாணிக்கம் தாக்கூர் தனது எக்ஸ் பக்கத்தில் சாடியுள்ளார். தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு காவிரி உரிமைகள் குறித்து பேசாமல் இருப்பவர்களே துரோகிகள் என திமுக MP தயாநிதி மாறன் விமர்சித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில், காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமையை காவு வாங்கும் மேகதாது அணைக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் துரோகிகள் என குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது தமிழ்நாடு போலீஸ் நடத்திய அராஜக தாக்குதலை கண்டிக்காததும் துரோகத்தின் உச்சமே என்று கூறினார். பாஜகவின் குதிரை பேரங்களை கண்டிப்பவர்கள் தாவேகாவின் அருவருப்பான குதிரை பேரங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதும் துரோகத்தின் தொடர்ச்சியே என விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு வந்து ஒருவர் அரசியல் பாடம் எடுத்ததை படித்தபோது இதெல்லாம் வரிசையாக தனது நினைவுக்கு வந்ததாக ராகுல் காந்தியை தயாநிதி மாறன் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்ட பதிவில், முதல்வர் உத்தரவின்படி மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என குறிப்பிட்ட அமைச்சர் ராஜ்மோகன், இந்த நடவடிக்கைக்காக முதல்வருக்கு தனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். நான் தலைவர் கிடையாது, இந்த அமைப்பில் அனைவரும் சமம் என வி த லீடர்ஸ் அமைப்பின் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி கடற்கரையில் நடைபெற்ற தூய்மை பணியில் வி த லீடர்ஸ் அமைப்பினர் பங்கேற்று கடற்கரையில் குவிந்து கிடந்த குப்பைகளை அகற்றினர். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை, என்னை நீங்கள் தலைவர் என நினைத்தால் நான் தோற்றுவிட்டதாக அர்த்தம் என கூறினார்.
நீங்க திரும்ப திரும்ப என்னை தலைவரையும் கூப்பிடுறது எங்கிட்ட புகைப்படம் இருக்கிறதுனா ஏதோ ஒரு இடத்துல நான் தோற்று விட்டேன் என்ற அர்த்தம். ஒரு இடத்துக்கு நம்ம வந்தா நம்ம எல்லோரும் சமமா வேலை பார்க்கணும். அதான் நம்முடைய அமைப்பினுடைய நோக்கம். இதுல பெரியவர் சின்னவர் கிடையாது. ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் ஓராண்டு காலம் அந்த இயக்கம் பக்குவப்படும் வரை கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம தாண்டித்தான் போகணும். மயிலாடுதுறை மாவட்டம் சித்தர்காடு அரிசி ஆலையிலிருந்து வெளியேறும் கரித்துகள் மற்றும் வண்டு தொல்லையால் மக்கள் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர். ஆலையை மூடக்கோரி பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் நடவடிக்கை எடுக்கப்படாததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரமசிங்கபுரம் அருகே வடமலை சமுத்திர பகுதியில் கரடி தாக்கி தோட்டக்காவலாளி உயிரிழந்தார். அப்பகுதியில் சுற்றி திரியும் கரடியை பிடிக்க வனத்துறையினர் 4 கூண்டுகள் அமைத்து ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கரடியை கண்டதும் பிடிக்க மயக்க ஊசி துப்பாக்கியுடன் வனத்துறையினர் தயார் நிலையில் உள்ளனர். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்திருக்கும் நிலையில் காற்றாலை மின் உற்பத்தி புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதுவரை இல்லாத அளவாக 5935 மெகாவாட் மின் உற்பத்தி செய்யப்பட்டு இந்த சீசனின் அதிகபட்ச அளவை எட்டியுள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் பருவக்காற்று காரணமாக காற்றாலைகள் மூலம் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோட்டில் நடைபெற்ற நாட்டு மாடுகள் கண்காட்சியில் அழிந்து வரும் பாரம்பரிய இனங்களைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மாடுகள் காட்சிப்படுத்தப்பட்டன. திண்டல் தனியார் பள்ளி மைதானத்தில் நடைபெற்ற திமில் 26 கண்காட்சியில் பல்வரிசை மற்றும் சுழி அடிப்படையில் சிறந்த மாடுகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதி சாலையில் செல்லும் லாரிகளை வழிமறிக்கும் யானைகள் அதிலிருந்த கரும்பை ருசித்த காட்சி வெளியாகியுள்ளது. லாரியில் இருந்த கரும்பு துண்டுகளை தும்பிக்கையால் கத்தையாக பறித்து சாலையில் போட்டு சாவகாசமாக சாப்பிட்டுள்ளது. யானைகள் தொடர்ச்சியாக கரும்பு லாரிகளை வழிமறிப்பதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்திருக்கின்றனர். கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் மீன் வாங்குவதற்கு ஏராளமானோர் குவிந்தனர். வரத்து குறைந்ததால் மீன்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக வஞ்சர மீன் கிலோ 1300 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இதேபோல சென்னை காசிமேடு மீன் சந்தையிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் மீன்களை வாங்கிச் சென்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் நங்கவள்ளி வாரச்சந்தையில் ஒரே நாளில் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டன. சுமார் 8000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டு ஆடுகளை வாங்கிச் சென்றனர். ஆடுகளுக்கு நல்ல விலை கிடைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் வல்வில் ஓரி அரசு விழா கோலாகலமாக தொடங்கியது. தாவரவியல் பூங்காவில் நடைபெற்ற மலர் கண்காட்சியை சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் சாந்தி ஆகியோர் தொடங்கி வைத்தனர். கண்காட்சியில் இடம்பெற்ற மலர்கள், காய்கறிகள் மற்றும் தானியங்களால் ஆன கலைநயமிக்க சிற்பங்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேகமூட்டத்திற்கு நடுவே செந்நிற கதிர்களுடன் சூரியன் மெல்ல மெல்ல மறைந்தும் வெளிப்பட்டும் காட்சியளித்த அழகிய காட்சியை மக்கள் கண்டு ரசித்தனர். பின்னர் கடலில் நீராடி சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்தனர். பெரம்பலூரில் மாவட்ட அளவிலான பளு தூக்கும் போட்டி நடைபெற்றது. ஆண்களுக்கு ஜூனியர் மற்றும் சீனியர் என 9 பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. பெண்களுக்கு ஜூனியர் மற்றும் சீனியர் என 8 பிரிவுகளில் போட்டி நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது உடல் திறனை வெளிப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் ஆடி 3வது ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் கோயில் வளாகத்தில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் குடும்பத்துடன் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர்.
திண்டுக்கல் மாவட்டம் முத்தழகுப்பட்டி செபஸ்தியார் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. முன்னதாக முத்தழகுப்பட்டியில் உள்ள அனைத்து வீதிகளின் வழியாக கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த 60 அடி உயர கொடி கம்பத்தில் கொடி ஏற்றப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் ராஜேந்திர சோழீஸ்வரர் கோயிலில் 63 நாயன்மார்கள் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு 63 நாயன்மார்களுக்கும் பால், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். வார விடுமுறையொட்டி திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்தனர். அண்டை மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தனர். கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடி உயர்ந்துள்ளது. அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 6100 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் நீர்மட்டத்தை உயர்த்தும் நோக்கில் தமிழகத்திற்கான நீர் திறப்பு முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே காற்றின் வேகத்தால் படகு கவிழ்ந்த நிலையில் அதிலிருந்த மீனவர்கள் உயிர் தப்பினர். கருவைக்குளம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 7 பேர் நாட்டுப்படகில் மீன்பிடிக்க சென்றபோது பலத்த காற்றால் படகு கவிழ்ந்தது. உடனடியாக மீனவர்கள் கடலில் குதித்து அருகில் இருந்த மற்றொரு படகு மூலமாக உயிர் தப்பினர். இந்த விபத்தால் சுமார் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான படகு கடலில் மூழ்கியது. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கம்பத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற அரசு பேருந்து மோதியதில் பேட்டை பகுதியைச் சேர்ந்த வேதநாயகம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த பிரபாகரன் சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையில் உயிரிழந்தார். விபத்து குறித்து உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் பாடந்துறை பகுதியில் முகாமிட்டுள்ள காட்டு யானைகளை விரட்ட 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டுள்ளன. முதுமலை தெப்பக்காடு முகாமிலிருந்து பசீம் மற்றும் ஜம்பு ஆகிய 2 கும்கி யானைகள் வரவழைக்கப்பட்டு வனத்துறையினர் யானைகளை விரட்டும் பணியை தீவிரமாக மேற்கொண்டுள்ளனர். இளைஞர்களிடையே போதைப்பொருள் பழக்கத்தை ஒழித்து நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் விழிப்புணர்வு இயக்கத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். காணொலி முறையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை 10,000 நகரங்களிலிருந்து ஏராளமான இளைஞர்கள் பார்த்தனர். 100 வாரங்களுக்கு நாடெங்கும் நிகழ்ச்சிகள் இத்திட்டத்தின் கீழ் நடைபெற உள்ளன. போதையின் தீங்கு குறித்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும். விளையாட்டுப் போட்டிகள், நடைபயணங்கள், தியான பயிற்சிகள், கலை நிகழ்ச்சிகள், தெருக்கூத்துகள், கலந்தாய்வுகள், ஓவியப் போட்டிகள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு வழிகளில் மக்களிடம் போதை தடுப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். போதை பழக்கம் இளைஞர்களின் கனவுகளை சிதைப்பதாகவும் அதை அவர்கள் விட்டொழிக்க வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நம் இளைஞர்கள் மன ரீதியான, உடல் ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்று வலியுறுத்தினார். போதைப் பொருட்கள் பயன்பாட்டால் ஏற்படும் ஆபத்தை நம் இளைஞர்கள் உணர்ந்திருக்கவே கூடும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார். இந்த விழிப்புணர்வு பரப்புரை இளைஞர்களுக்கு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கும் சமூகத்திற்கும் முழு நாட்டிற்கும் நன்மை தரும் என்றும் பிரதமர் கூறினார். வெளிநாட்டு நிதி பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா நாடாளுமன்றத்தில் நாளை தாக்கல் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமையே இதுகுறித்து பிற அமைச்சர்கள் மற்றும் சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்தார். FCRA என சுருக்கமாக அழைக்கப்படும் மசோதாவை கடந்த மார்ச் மாதமே தாக்கல் செய்தாலும் எதிர்க்கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளின் கடும் எதிர்ப்பால் அரசு பின்வாங்கியது. இம்மசோதாவை திரும்ப பெறுமாறு இந்திய கத்தோலிக் பிஷப் கூட்டமைப்பு அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து மனு அளித்திருந்தது. தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நிதி மற்றும் உதவிகள் பெறுவதை ஒழுங்குபடுத்துவது இம்மசோதாவின் நோக்கமாகும். தொண்டு அமைப்புகளை முடக்குவதே இதன் நோக்கம் என்றும் இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கே ஆபத்தானது என்றும் எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன.
இந்திய பங்குச்சந்தைகளில் அந்நிய முதலீடுகள் வரத்து 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் மட்டும் 20,200 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்நிய முதலீடு நிகர அளவில் சந்தைகளுக்குள் வந்துள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. சர்வதேச போர் பதற்றங்கள் தணிந்துள்ளது. இந்திய நிறுவனங்களின் லாப வீதம் அதிகரித்துள்ளது. பங்குகளின் விலைகள் கணிசமாக குறைந்துள்ளது ஆகியவை அந்நிய முதலீட்டாளர்களை ஈர்த்துள்ளதாக CDSL நிறுவனம் தெரிவித்துள்ளது. தென்கொரியா, தைவான் சந்தைகளில் நிலவும் நிலைத்தன்மை முதலீட்டாளர்களை இந்தியாவை நோக்கி திரும்ப வைத்துள்ளதாக ஜியோஜிட் நிதிச்சேவை நிறுவனம் கூறியுள்ளது. எனினும் 2026இல் 7 மாதங்களில் 2.5 லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவை விட்டு நிகர அளவில் வெளியேறியுள்ளது. மின்சார பேருந்து உற்பத்தி சந்தையில் புகழ்பெற்ற JSW குழுமம் நுழைந்துள்ளது. முதல் கட்டமாக 100 பேருந்துகளை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் சம்பாஜி நகரில் ஆண்டுக்கு 10,000 மின்சார பேருந்துகளையும் 5,000 மின்சார லாரிகளையும் தயாரிக்கும் வகையில் JSW குழுமத்தைச் சேர்ந்த JSW கிரீன் டெக் நிறுவனம் ஆலை அமைத்துள்ளது. இந்தியாவில் டீசல் பேருந்துகளை கைவிட்டு மின்சார பேருந்துகளாக மாற்றும் போக்கு வேகமாக அதிகரித்து வருகிறது. அசோக் லேலாண்ட், மஹிந்திரா உட்பட பல நிறுவனங்கள் மின்சார பேருந்து தயாரிப்பு சந்தையில் நுழைந்துள்ளன. சீனாவில் வசிக்கும் இந்தியர்களுக்கான குறைகேட்பு கூட்டத்தை பெய்ஜிங்கில் உள்ள இந்திய தூதரகம் நடத்தியது. இதில் சீன சமூக வலைதளங்களில் இந்தியர்களுக்கு எதிராக பரப்பப்படும் அவதூறுகள், வேலைவாய்ப்பு, விசாக்கள் மறுக்கப்படுவது மற்றும் வாழ்க்கை துணைகளுக்கான வேலைவாய்ப்பு கட்டுப்பாடு குறித்து இந்தியர்கள் கவலை தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த இந்திய தூதர் விக்ரம் துரைசாமி, இந்த அவதூறுகளை தடுக்க சீன அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தூதரகம் சார்பாக பொய் பிரச்சாரங்களுக்கு உண்மையான தகவல்கள் மூலம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் டேன்யூப் நதியில் ஏற்பட்டுள்ள வரலாறு காணாத வறட்சி காரணமாக கப்பல் போக்குவரத்து மற்றும் சுற்றுலா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதை சார்ந்துள்ள புகழ்பெற்ற பாக்ஸ் அணுமின் நிலையத்தில் தற்போது உற்பத்தி குறைக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யும் இந்த அணுமின் நிலையம் முதல் முறையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சீனாவின் ஷான்சி மாகாணத்தைச் சேர்ந்த 48 வயதான மா ஜியாங்மின் என்ற சமையல் கலைஞர் எலான் மஸ்க் போன்ற தோற்றத்தை கொண்டிருப்பதால் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறார். அவரை நேரில் காண பலரும் அவரது உணவகத்திற்கு வரத் தொடங்கியுள்ளனர். இதன் காரணமாக அவரது உணவகத்தின் வியாபாரம் இரட்டிப்பாகியுள்ளது. பல நிறுவனங்கள் அவரை வைத்து விளம்பர ரீதியிலான ஒப்பந்தங்கள் பேச முற்பட்ட போதிலும் தனக்கு அதில் விருப்பமில்லை என கூறியுள்ள அவர், யூடியூப் வீடியோக்கள் போன்ற விஷயங்களை செய்யாமல் தனது உணவக தொழிலிலேயே முழு கவனம் செலுத்தப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் காட்டில் விடுவிக்கப்பட்ட J-132 என்ற இந்திய பிணந்தின்னி கழு 56 நாட்களில் 1600 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பறந்து சாதனை படைத்துள்ளது. பம்பாய் இயற்கை வரலாற்று சங்கத்தால் கணிக்கப்பட்டு இந்த கழுகு ஜூன் 17 அன்று ஒரே நாளில் அதிகபட்சமாக 168 கிலோமீட்டர் வரை பயணம் செய்துள்ளது. கடுமையான மழை காலத்திலும் காட்டு பருந்துகளுடன் ட்ரோன் சேர்ந்து இரையை தேடி உண்டு வாழ்ந்து வரும் இந்த நிகழ்வு அழிவின் விளிம்பில் உள்ள பிணந்தின்னி கழுகுகளை பாதுகாக்கும் திட்டத்தில் பெரும் வெற்றியாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் எல்னினோ காரணத்தால் வழக்கத்தை விட குறைவான மழையை பெய்யும் என்ற அச்சம் நிலவி வந்த நிலையில் உலக வானிலை அமைப்பு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐஓடி சாதகமாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதால் எல்னினோவின் எதிர்மறை தாக்கத்தை சமன் செய்து பருவமழையை வலுப்படுத்த உதவும் என கணித்துள்ளது. குறிப்பாக ஆகஸ்ட் 1 நிலவரப்படி 22% மழை பற்றாக்குறை நிலவும் தென்னிந்திய பகுதிகளில் செப்டம்பரில் மழை பொழிவு அதிகரிக்கவும் வறட்சி நிலைக்கு செல்வதை தடுக்கவும் இது பெருமளவில் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெருநாட்டில் உள்ள நாஸ்கா லைட்ஸ் பகுதி அருகே சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் சென்ற சிறிய விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் 11 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் 2 விமான ஊழியர்கள் உட்பட 13 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கட்டுப்பாட்டு அறையுடனான தொடர்பை இழந்த இந்த விமானம் கீழே விழுந்து விபத்துக்குள்ளானது. விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.